வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. இதைய நீங்க ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் மார்னிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லைவ் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். இது உங்கள் ட்ரேடிங்க்கு முடிஞ்சால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும். அதனால இது கனெக்ட் ஆகி டெலிகிராம் ஜாயின் ஆகிக்குங்க. அடுத்தது புதுசாக இருந்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிகினர்ஸ் கைடுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதை பாருங்க. ஒன் செகண்ட். பிகினர்ஸ் கைடுன்னு சொல்லியிருக்குங்க. அதையே புதியவர்களுக்காக போட்டிருக்கும் பார்த்தீங்களா? இதில் இருக்கிறத நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதில் ட்ரெண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெளிவாக சொல்லியிருப்பேன். இதை யூஸ் பண்ணி தான் எல்லா கான்செப்ட்டுமே இருக்குது நம்மளுக்கு. அப்போது நீங்கள் இதை முழுமையாக பார்த்துட்டு அப்புறம் ஒன் பை ஒன்னாக அப்டேட் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக பிக்கப் ஆகும். பயிற்சி பண்ணுங்க நல்லா. அப்போ தான் இது செட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் சென்செக்ஸ் போன வாரம் பதிவில் பார்த்துருந்தோம். சென்செக்ஸில் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வாரம் இங்கே தான் முடிஞ்சிருந்தது மார்க்கெட்டு. ஒரு சப்போர்ட் ஏரியாவில் முடிஞ்சிருந்தது. அடுத்தது இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் ஏரியாவிலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போய் நின்றுருக்கு. போயிட்டு கீழே மறுபடியும் கீழே மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே போயிட்டு நின்றுருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணிடுச்சு அது புதுசாக. அப்போ 15 மினிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பக்கா சப்போர்ட்டாக இருக்கும். அப்போது ஒரு சப்போர்ட் ஏரியாவிலேருந்து ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போயிட்டு திரும்பி இடையில மிட் லெவல்லையும் ஒரு சப்போர்ட்டை கிரியேட் பண்ணியிருக்குது. அப்போது இங்கிருந்து மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்க முடியும். 15 மினிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஈஸியாகவே ட்ரேடுக்கு யூஸ் பண்ணியிருக்க முடியும். 15 மினிட்ஸையும் ஒரு பார்வை பார்ப்போம். ரைட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நடந்தது. 9ஆம் தேதி அன்னைக்கு இங்கே நடந்தது. அது இங்கே மிடில் நின்றுட்டு இருந்தது. இடையில பார்த்தீங்கன்னா மண்டே ஓப்பன் ஆகணும் நல்லா மார்க்கெட் டவுன் சைடு ஒரு சப்போர்ட் லெவல் கிரியேட் ஆகி மேலே அந்த அன்னைக்கே ரெசிஸ்டன்ஸுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணியிருக்கு, ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி கீழே இங்கே முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. இங்கே முடிஞ்ச மார்க்கெட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிருக்குது. இங்கே ஓப்பன் ஆகி மறுபடியும் இதே சப்போர்ட்டை எடுத்துட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போயிருக்கு. போயிட்டு மறுபடியும் கீழே நின்றுருக்கு மார்க்கெட்டு. அப்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல வந்திருக்குதுன்னு நம்ம ட்ராக் பண்ணி வச்சுருந்துருப்போம். மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது எதைய மீன் பண்ணுது? அதோ ஆல்ரெடி இங்கே சப்போர்ட் ஏரியா. காரணம் இதோ இந்த பாயிண்ட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம சப்போர்ட் ஏரியா போட்டிருக்கோம். அதே மாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸ் போட்டது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸுகளெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியா போட்டிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதை தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. ஒன்றா ரெசிஸ்டன்ஸ் இல்லாட்டி சப்போர்ட். இதை 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்கெல்லாம் போயிட்டுனா நம்ம ட்ரேடுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த வாரம் அகைன் என்ன நடக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் பேசுனது அதான். போன வாரம் நீங்கள் ஆக்சுவலாக இந்த இடத்துல மார்க்கெட் முடிஞ்சது அப்போயே பேசுகிற சப்போர்ட் தொடர பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் வரணும். அதே தான் வந்திருக்குது. அகெயின் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே மறுபடியும் இங்கே நிற்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்குது. இதை பார்த்துக்கணும். நம்ம நாளைக்கு இந்த சப்போர்ட்டை நம்ம எடுத்துக்கணும். இந்த சப்போர்ட்டையும் இந்த ரெசிஸ்டன்ஸையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் நாளைக்கு. அப்போது இந்த இடத்தையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி இப்போ கிரியேட் ஆயிருக்கு. அப்போ நம்ம இதையுமே மைண்டில் வச்சுக்கணும் நாளைக்கு ட்ரேடுக்கு. அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 இடம் தான். ஒன்று ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட். அப்படி தான் வச்சுக்கணும். இது பிரேக் பண்ணிச்சுன்னா தான் அடுத்த சப்போர்ட் பார்ப்போம். அது வரைக்கும் தேவை இருக்காது. நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் வாய்ப்பு ஒன்றா மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே ரெசிஸ்டன்ஸ் போகலாம், அல்லது ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வரலாம். கேப் டவுன் கேப் அப் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டு. இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கங்க. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்குன்னா அது ஒரு வேறு லெவலில் ஒர்க் ஆகிருக்குது. இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அந்த அன்னைக்கு இந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆகிருந்தது. 12ஆம் தேதி, சாரி 9ஆம் தேதி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரன் ஆனது, ஓப்பன் ஆனது. இங்கே சப்போர்ட்டு கூட பெருசாக வரல. சப்போர்ட்டுக்குன்னா பாருங்க இந்த லோ வரைக்கும் தொட்டிருக்கு. இந்த லோ மீன்ஸ் இந்த லோ வந்திருக்கு. இந்த லோ தொட்டுட்டு மார்க்கெட் அப்படியே பாரு இங்கேருந்து சப்போர்ட் கிரியேட் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கு.
அந்த இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே பறந்துருச்சு. இது வந்து சப்போர்ட்டாக இருந்தது, ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கும். சரிதாங்க. ப்ரைஸ் எங்கே போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறி இப்போ என்ன ஆகுது, இது வந்து சப்போர்ட்டாக இருக்குது, இது மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ அதையும் பிரேக் பண்ணிட்டா, இப்போ இது வந்து சப்போர்ட்டாக மாறி இருப்போம். இதுவும் சப்போர்ட்டாக மாறிடும். என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க, ஒரே நாளில் வந்து டக்குன்னு மேலே கொண்டு போனால் எகைன் வந்து அங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டு இந்த பிளேஸ் இந்த ஜோனவே சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த ரெசிஸ்டன்ஸும் ஒரு மார்க் பண்ணியிருப்போம். நம்ம போன வாரமே போட்டு வச்சு மார்க், இந்த வாரம் புதுசாக போடல. ஆல்ரெடி இங்கே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து சப்போர்ட்னு எடுத்துகிட்டே மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. அப்போது இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த மேலே இருக்கிற சப்போர்ட் எதுன்னு தெரிஞ்சிச்சுங்களா? மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத வந்து ஆல்ரெடி இந்த மார்க்குக்காக நம்ம எடுத்து வச்ச ரெசிஸ்டன்ஸ். அந்த ரேஞ்சுக்குள்ளேயே 2-3 நாள் நடந்துட்டு அப்புறம் அதை பிரேக் பண்ணியிருக்கா. இப்போ பிரேக் பண்ணுவோம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது டாப் தான். அதான் லைஃப் டைம் ஐதானே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இங்கே பாருங்க, இது வரைக்கும் வந்திருக்கா. அப்போ நம்ம இந்த பாயிண்ட்டு தான் நம்ம ரெசிஸ்டன்ஸாக இப்போ வந்து வச்சுக்கணும். இதோ இந்த பாயிண்ட் தான் இப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை இப்போது மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கடையில் இது மறுபடியும் சப்போர்ட்டாக க்ரியேட் ஆகும். இங்கே பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு அது சப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்குதுன்னு. கீழே வந்திருக்குது, மேலே போய் மறுபடியும் கீழே வந்து மேலே போய் இதே தான் நடந்திருக்கு மார்க்கெட்டில். ஒரு 4-5 நாள் நேற்று தான் வந்து இதை பிரேக் பண்ணி மேலே மூவ் ஆயிருக்கான். அப்போது இதுக்குள்ளே ஃபுல்லாகவே சப்போர்ட், நல்ல சப்போர்ட் எடுத்துருக்குறான். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அந்த கீழே வர முடியல, மார்க்கெட்னால கீழே வர முடியாமல் அப்படியே மேலே ட்ராவல் பண்ணியிருக்கான். இங்கே பார்த்துக்குங்க, இந்த இந்த சப்போர்ட்டை மட்டும் வாட்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த இந்த மேலே போன மார்க்கெட்டு கீழே வந்துட்டு இதே தான் சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்குது. அப்போ இது ஒரு நல்ல சப்போர்ட் பிளேஸு, இது ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ். நேற்று அதையே பிரேக் பண்ணியாச்சு, பண்ணி மேலே நிற்கிறான். மேலே இங்கே வந்து ஓவராலாக நின்றுருக்கான். நீ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இது. இது பாருங்க, இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்சுவலாக. இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி தான் நின்றுருக்க மார்க்கெட்டு. நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த மூமெண்ட்டை பார்க்கலாம். இது 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருப்பா. மாற்றி கொடுத்துருப்பா. நேற்று முந்தா நாள் ட்ரேடெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்கு இதோ இங்கே எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான்னு பாருங்க. மாற்றி இந்த இடத்துல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். இப்போ இது ஒரு சப்போர்ட் அப் கிரியேட் ஆகிட்டு இருக்குது, மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸு. இதே தான் நடந்துட்டு இருக்கு. மார்க்கெட்டில் மாற்றி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு தான் இருக்கான். அடுத்தது ஃபின் நிஃப்டி மிட் கேப். நிஃப்டி மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சப்போர்ட் பிளேஸ்லேருந்து மேலே மூவ் ஆகிட்டு இருக்கான். இது அழகாக ஒரு சப்போர்ட் பிளேஸ் தான். இந்த பிளேஸ்லேருந்து தான் மேலே மூவ் ஆயிருக்கு. இந்த வீக் பூராமல் அதுதான் நடந்திருக்கா. அடா மேலே எங்கே போயிருக்கான், இங்கே பாருங்கள், இப்படி கீழே வந்து மேலே போய் கீழே வந்த ஏரியாவை இந்த இடத்த தான் இப்போ ரெசிஸ்டன்ஸாக கோட் பண்ணியிருக்கான். இப்போ இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமே ரெசிஸ்டன்ஸாக நம்ம போட்டுக்க முடியும். இது சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணிது, கீழே வந்து மேலே போய் கீழே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையே மாற்றி மூவ் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு போட்டுக்க முடியும். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். இதை தாண்டியாச்சுன்னா தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த மேலே இருக்கிற ஜோனுக்கு போவோம். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் சப்போர்ட்னு எடுத்துட்டா இதே தான் சப்போர்ட். இப்போ இதை வந்து நம்ம 50 மினிட்ஸ் 5 மினிட்ஸுக்கு கட்டமைச்சுக்கணும். இதுதான் நான் சொல்ல வர்றது. 1 ஹவரில் மார்க் பண்ணதோட முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா போனால் மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சப்போர்ட் ஏரியா போனால் மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இதையே போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. இது என்ன பண்ணியிருக்கு, இது பாருங்கள், இந்த வீக்கில் பூராமே நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டே தான் மேலே போயிட்டுருக்கான். ஒரு சப்போர்ட் பிளேஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாமே ஒரு சப்போர்ட்லேருந்து தான் ரிவர்ஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஆனால் நிஃப்டி மட்டும் தான் சப்போர்ட் கிட்டவே இன்னும் நின்றுருக்கு. இது பாருங்க, மேலே போய் கீழே வந்து இப்படியே நின்றுருக்கு. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி எல்லாம் நியர்பை லைஃப் டைம் ஐக்கே நியர்பை போயிட்டுருக்கான். பேங்க் நிஃப்டி எடுத்துட்டிங்கன்னா லைஃப் டைம் ஐக்கே மூவ் ஆகிட்டா பக்கமாக. இதான் லைஃப் டைம் ஐயா இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், 1 ஹவரில் தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு டே கேரில் கூட போட்டு பார்ப்போம். இதான் லைஃப் டைம் ஐ. மார்க்கெட்டு அங்கே தான் மூவ் ஆகிட்டு இருக்கா. ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் ஸ்ட்ரகிள் ஆகியே தான் மேலே வந்திருக்க. ஒரு கன்சல்டேஷன் மேலே இப்போ அதே தான் நடந்துட்டு இருக்கா. இது டே கேனில் இருக்கும்.
1 ஹவர் கேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கிளியராக இருக்குது. கிட்டத்தட்ட லைஃப் டைம் ஐக்கு மறுபடியும் மூவ் ஆகிட்டு இருக்கான் பேங்க் நிஃப்டி. ஆனால் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே இருக்கா, நல்லா கீழே இருக்கா. இவன் மேலே போகிறக்குள்ள பேங்க் நிஃப்டியெல்லாம் பிச்சுட்டு போயிடுவா. ஆனால் இவன் வந்து பேங்க் நிஃப்டி இது சாரி நிஃப்டி வந்து மற்றதை விடாதுன்னு நினச்சா மற்ற எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டான். மேலே எல்லாம் போயிடுச்சு, இவன் ஒன்று தான் கீழே இருக்க. இப்போ மேலே அடுத்து என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது, அடுத்து அப் சைடு தான் மூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வந்து அப் சைடு ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு அப்படியே ஹையை மேலே வச்சுட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்னென்னா அடுத்தது இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு தான் அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்குது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி இதுதாங்க நடக்குது, சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு, ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் இதுதான் நடந்துகிட்ருக்கு. இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா 5 மினிட் 1 மினிட்லேயும் கூட போய் ட்ரேட் பண்ண முடியும். அவ்வளோ எளிமையாக தான் இருக்குது மார்க்கெட்டு. ரைட். அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கங்க. டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. வணக்கம்.